ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து விடுவார். ஆயத்தமாய் இருந்தால் போய்விடலாம். இன்றே ஆயத்தப்படுவோம். இன்றே ஆயத்தம் அடைந்து விடுவோம் கர்த்தருடைய வருகைக்கு. இந்த உலக இச்சைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்க, எப்பொழுது சுவாமி வருவீர், சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும் என்று கூப்பிடும் மனநிலை வந்தால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். என் குடும்பம், என் சொத்து, என் வேலை, என் படிப்பு என்னுடையது என்னுடையது என்று இந்த உலகத்தில் எதையாவது நம் மனதில் வைத்திருந்தால் அவைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நாம் ஆயத்தமாகவில்லை என்று பொருள். கர்த்தர் என்று வருகிறார் என்றால் உடனே நாம் சந்தோஷப்பட்டால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். அவ்வளவுதான். அப்படி ஆயத்தமாவோம். மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மை அவருடன் சேர்த்துக் கொள்வார். நிச்சயம் நம்மை அழைத்துக் கொள்வார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய அன்பு இந்த வேத பகுதியில் மிகவும் துல்லியமாக வெளிப்படுகிறது. அவர் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் இருதயம் திறந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது, கர்த்தர் இவ்வளவு அன்புள்ளவரா, இப்படியெல்லாம் நமக்கு செய்வாரா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. உண்மை அதுதான். கர்த்தர் அவ்வளவுதான் நம்மை நேசிக்கிறார். அந்த அளவுக்கு மிகப்பெரியவதாய் நம்மை நேசிக்கிறார். ஆனால் நாம் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. நமக்கு தெரிவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், 2 இன மக்களை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லி இருக்கிறார். நேபோ குனியும், பேல் பணியும் என்று. இவர்கள், இந்த இன மக்கள் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி மரங்களினாலும் உலோகங்களினாலும் கல்லினாலும் இப்படியாக அவர்கள் வணங்கி கர்த்தரை சிருஷ்டித்து வணங்கி இருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் மிருகங்கள் சுமந்து கொண்டு போகும், அவைகளெல்லாம் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சுமந்த சுமைகள் மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். அவர்கள் சுமந்த சுமைகளை மிருகங்கள் சுமக்கும். அவைகள் எல்லாம் சிறைப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் உருவாக்கின உருவங்கள் எல்லாம், சிலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று பொருள். கர்த்தருக்கு விரோதமான செயல்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான செயல்களை செய்கிறவர்கள் தோற்று போவார்கள் என்பது பொருள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற நினைப்பது மிகவும் அறிவில்லாத நிலை என்று சொல்லலாம். சுத்தமாக கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு செயலா இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் சகல காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். கர்த்தரை எதிர்த்து கொண்டு விரோதமாய் செயல்பட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்காது. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை நம்பி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களாய் இருந்தாலும் எந்த தேசங்களில் இருந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நம்பி இருக்கிற என் ஜனங்களே, என் ஜனங்களே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் திருக்கரங்கள் நம் தாயின் கருவில் தோன்றுகிற நாள், முதல் நாள், நாம் ஒரு உயிராய் உருவாகிற அந்த நாள் முதல் அவருடைய திருக்கரங்களில் நாம் இருக்கிறோமா? உருவான நாள் முதல், நம் கை கால்கள் முளைப்பதற்கு முன்பாக, நாம் ஒரு அணுவாக இருக்கும் பொழுது, ஒரு செல்லாக இருக்கும் பொழுது நம்மை அவர் கையில் சுமந்திருக்கிறாராம், கைகளில் ஏந்தி கொண்டாராம். தாயின் கருவிலேயே, தாயின் வயிற்றிற்குள்ளேயே அவர் கையை சுமந்திருக்கிறார் நம்மை. உங்களை கைகளில் ஏந்தி தாயின் கருவில் உருவான நாள் முதல், உங்களை உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயின் கருவில் தாய் நம்மை சுமக்கவில்லை, கர்த்தரே நம்மை சுமந்திருக்கிறார். அந்த பாரத்தை அவர் சுமந்திருக்கிறார்.
அப்படி என்றால் அதன் பொருள் என்ன என்றால், அவர் நம்மை பாதுகாத்து, கவனித்து, தாயின் கருவில் உற்பத்தியான நாள் முதல், அந்த நாள் நம் பெற்றோருக்கு கூட தெரியாது, நம் தாய்க்கு கூட தெரியாது. அப்படி அந்த நாள் முதல் அவர் தம்முடைய திருக்கரங்களில் ஏந்தி நம்மை பாதுகாத்து, நாம் பிறக்கும் வரைக்கும் தாயின் கருவில் நம்மை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். அதன் பின்பு பிறந்த பின்பும் நம்மை இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் நம்மை காக்க போகிறார். அவர் இவ்வளவு நல்லவர். அப்பொழுதிருந்து நம்மை கவனித்துக் கொண்டு நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை கண்மணி போல நம்மை காத்து தூரத்தில் வைத்து ஆடு மாடுகளை பார்ப்பது போல நாம் பார்த்துக் கொள்கிறோம் அல்லவா? அது போல அல்ல, அவர் திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு நம்மை சுமந்து கொண்டு, கைகளிலேயே நம்மை சுமந்து கொண்டு பார்த்து கொள்கிறாராம். எவ்வளவு அன்பான தகவல். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், துன்பங்கள், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாம் உண்டு. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே உங்களை பாதுகாப்பேன். தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் அவர் திருக்கரங்கள் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்மை சிருஷ்டித்தவரின் சிருஷ்டிகரின் திருக்கரங்களில் நாம் இருக்கிறோம். அவர் எவ்வளவு நல்லவர். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் தலைமுடிகள் நரைத்து நாம் வயதாகி இந்த உலகத்தின் கடைசி நாளுக்கு செல்லும் வரைக்கும் அவர் நம்மை தாங்குவார். இதுவரைக்கும் செய்தேன், இனியும் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்நாள் வரை நான் அப்படித்தான் செய்து வந்தேன். இத்தனை காலமும் என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படித்தான் தாங்கினேன். இதுவரைக்கும் செய்தேன், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நான் உங்களை பாதுகாப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். தப்புவிப்பேன் என்றும் சொல்லுகிறார். பொல்லாப்புக்கு, தீமைக்கு, போராட்டங்களுக்கு, சோதனைகளுக்கு நம்மை தப்புவிப்பார். எவ்வளவு நல்ல தெய்வம். நம்மை சுமக்கிறார், நம்மை ஏந்தி கொள்கிறார், நம்மை தப்புவிக்கிறார். எந்த தீமையும் நம்மை நெருங்காது. பொல்லாதவன் நம்மை தொட முடியாது. கண்மணி போல நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்வார். அவரே இன்று வரை காத்து வருகிறார், என்றும் காப்பாற்றுகிறார். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சற்று ஆச்சரியமா இருக்கிறது. இது எப்படி? கர்த்தர் இருக்கிறார், அவரை யாருடைய சாயலுக்கு நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் சாயல் அவருக்கு தான். அதாவது கர்த்தருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவருக்கு சமமானவர், அவரை போன்றவர் யாரும் இல்லை. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம கர்த்தரை நாம் ஒரு சிலை வைத்து வணங்க வேண்டும் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலை செய்ய நினைக்கிறோம், சிலை செய்கிறோம். எந்த உருவம் கொடுப்போம்? எப்படி உருவம் கொடுப்போம்? எப்படி அந்த சிலையை செய்வோம்? பொன்னை கொட்டி தராசிலே நிறுத்து, பொன்னை வெள்ளியை கொட்டி தராசிலே அளவிட்டு நிறுத்து, தட்டானோடே அதை செய்கிற அந்த தொழிலாளர்களோடு நாம் கூலி பேசுவோம், லேபர் சார்ஜ் கொடுப்போம். எவ்வளவு இந்த சிலை செய்வதற்கு, கர்த்தரை சிருஷ்டிப்பதற்கு, அவரை போன்ற ஒரு உருவம் கொடுத்து ஒரு சிலை செய்வதற்கு எவ்வளவு கூலி என்று அவரிடம் கூலி பேசி இப்படியாக ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறோம். இப்படியாக ஒரு தெய்வத்தை மனிதன் உண்டாக்குகிறான். அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் இப்படி செய்தார்கள். அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கென்று சிலை செய்து தங்கத்தையும் வெள்ளியையும் கொட்டி தராசிலே அளந்து அதை வேலைக்காரர்களிடம் கூலி பேசி ஒரு சிலையை செய்கிறார்கள் கர்த்தருக்கென்று. அப்படி சிலை செய்து அதை வணங்கி பணிந்து கொண்டு அந்த சிலையை நடக்க முடியாதல்லவா சிலையால், அதனால் அதை தோளில் சுமந்து கொண்டு அதை கொண்டு போய் ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். அதன் ஸ்தானத்தில் அதை வைப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட இடத்தில் வைக்கிறார்கள். அந்த சிலையும் அசையாமல் அப்படியே நிற்கிறது. அதற்கு ஜீவன் இல்லை, அதனால் அதால் அசைய முடியாது. வைத்த இடத்தில் அப்படியே நிற்கிறது. ஒருவனை நோக்கி கூப்பிட்டால் அது பதில் சொல்வதில்லை.
கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாலும் அதில் பதில் கொடுப்பதில்லை. அவன் துன்பத்தை நீக்கி அவன் காப்பாற்றுவதும் இல்லை. அது காப்பாற்றப் போவதும் இல்லை. அது செய்கிறது இல்லை. ஒருவன் கூப்பிடுகிறான், எனக்கு துன்பமா இருக்கிறது, என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறான். ஆனாலும் அது அசைவதும் இல்லை. இவன் துன்பத்தை நீக்குவதும் இல்லை. இதையெல்லாம் நினைத்து பார்த்து புருஷராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனாய் இரு, கொஞ்சம் புத்திசாலி, மிருகத்தைப் போல் இல்லாமல் மனிதனைப் போல் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலரை இப்படி சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் சிலை செய்து பலவித உருவங்களை செய்து கர்த்தருக்கு நிகராக வைத்தார்கள். கர்த்தரை போல அதை வணங்க ஆரம்பித்தார்கள். அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு இப்படி சொன்னார். இந்த சம்பவங்கள் 2500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. பாதகரே, இதை மனதில் வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், பாதகம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம் என்று பொருள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை மனதால் நினைத்து வணங்க வேண்டும். கர்த்தருக்கென்று தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ சிலை செய்து அதை வணங்கி அதனிடம் போய் விண்ணப்பம் வைக்க கூடாது என்று கர்த்தர் தெளிவா இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்கள் 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைத்து பாருங்கள். ஆதி காலத்தில் என்ன நடந்தது என்று நினைத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில், நோவாயாவின் காலத்தில் என்ன நடந்தது என்று நினைத்து பாருங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை, என்னையன்றி வேறொரு தேவன் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் அவர் ஒருவர்தான், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமாய் எதுவும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்றும் கர்த்தர் சொல்கிறார். கடைசியில் நடக்க போகிற காரியங்களை ஆதி முதற்கொண்டு நான் சொல்லி இருக்கிறேன். கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களை ஆரம்பத்திலேயே நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் நடக்காத காரியங்களை பூர்வ காலம் முதற்கொண்டே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் செய்வேன். என் விருப்பப்படி எனக்கு தோன்றியதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய சித்தத்தை, அவர் நினைத்ததை செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்படி அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைப்பேன் என்று சொல்லுகிறார். தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை நான் கிழக்கிலிருந்து ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். அந்த காலத்தில் கோரேஸ் எனும் ராஜாவை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும், இந்த வசனங்கள் இந்த காலத்திற்கும் பொருந்தும். இந்த காலத்தில் இது எதை குறிக்கிறது? குராய்ஞ்சுகிற பட்சி என்று சொல்லும் பொழுது அது ஏஞ்சல் டிவியை குறிக்கிறது. கிழக்கிலிருந்து, இஸ்ரவேலுக்கு கிழக்கே நம் தேசம் இந்தியா இருக்கிறது. இங்கிருந்து ஏஞ்சல் டிவி என்னும் ஒரு நிறுவனத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் நிறுவனர் மரியாதைக்குரிய தீர்க்கதரிசி பரிசுத்தவான் சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுடைய போதனை எல்லாமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே. இப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனை ஏற்படுத்தி உலகெங்கும் போதிக்க செய்திருக்கிறார். அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம், கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும், நம் விருப்பப்படி நாம் வாழக்கூடாது என்றும் பல காரியங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்தும் கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்படுத்தி இருக்கிற, அவர் மூலமாய் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம், பெரிய ஊழியம்தான் ஏஞ்சல் டிவி ஊழியம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறது. இப்படி இந்த வேத வசனம் இன்று நிறைவேறி இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தான் சொல்லிய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி வருகிறார். என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனிதனை தூர தேசத்தில் இருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே இன்று செய்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலும் வருடா வருடம் தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா சென்று அங்கு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரே இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் சத்தியம், உண்மையான காரியங்கள்.
அதை சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். தயவு செய்து இந்த ஊழியத்தையும் தீர்க்கதரிசி ஐயாவையும் விசுவாசித்து மனதால் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் தனிப்பட்ட முறையில் எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர்தான், விசுவாசத்திற்கு ஏற்றவர்தான். நாம் விசுவாசித்து தேவ சித்தம் அறிந்து அந்த ஊழியத்தின் மூலம் போதிக்கப்படும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தம் நிறைவேறவும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் நாமும் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எப்பொழுதும் இது சரி இது தவறு என்று நாம் முடிவெடுக்காமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து செயல்படுவதே நல்லது. ஊழியமாய் இருந்தாலும் வாழ்க்கையாய் இருந்தாலும் கடைசி கால நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய நாட்களில் நாம் கர்த்தரை காண போகிறோம். அப்படி இருக்க பிரத்யட்சமாய் 2ஆம் வருகையில் அவர் வரப்போகிறார். நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் மிகவும் துன்பமும் வரும், அதே சமயத்தில் கர்த்தருடைய வல்லமையும் விளங்கும். இந்த பூமி முழுவதும் ஒரு கிளைமேக்ஸ் வந்தது போல இருக்கும். அப்படிப்பட்ட மிக பெரிய காரியங்கள் நடக்க போகிற காலமா இருக்கிறது. அதற்கு ஒரு சாம்பிள் போலதான் கொரோனா வந்து போனது, உலகத்தையும் முடக்கி போட்டது. இப்படி இனி நிறைய காரியங்கள் நடக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் பெருகி போகும், இரண்டும் பெருகும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருப்பதினால் அதனால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி எந்த காரியமாய் இருந்தாலும் நமக்கு அது சரி என்று தோன்றினால் கூட அதை செய்யக்கூடாது. நீதியான காரியங்களா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு அது விருப்பமாய் இருக்கிறதா? ஊழியமே செய்தாலும் கூட ஒரு இடத்தில் ஒருவருக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது என்றால் அது நீதியான செயல்தான். அதை நாம முடிவெடுத்து செய்யாமல் கர்த்தருக்கு சித்தமா என்பதை அறிந்து செய்ய வேண்டும். சில நேரங்களில் நாம் நல்லது என்று செய்யும் காரியங்களை தவறாக முடிந்துவிடும். அதனால் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து கேட்டு தீர்க்க தரிசன அபிஷேகம் பற்றி நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு தீர்க்க தரிசன ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் ஏஞ்சல் டிவியை கொடுத்திருக்கிறார். ஏஞ்சல் டிவி பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசன ஆவி நமக்குள் வந்து இறங்குகிறது. தீர்க்கதரிசி ஐயாவுடைய செய்தியை கேட்கும் பொழுது அதன் மூலம் நாம் தீர்க்க தரிசன ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். சொல்வதற்கு 1, 2 அல்ல, அநேகம் சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. பயன்படுத்தி நம்மை நாம் மறுரூபப்படுத்திக் கொண்ட மிகப்பெரிய ஒரு டூலாக நாம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் சேருவதற்கு, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றுவதற்கு, அவர் வழிகளில் நடப்பதற்கு நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல ஆயுதமாய் கர்த்தருடைய இந்த ஊழியம் இருக்கிறதை ஏற்றுக்கொள்வோம். அதை பயன்படுத்தி நாம் மறுரூபம் அடைவோம். முரட்டு இருதயம் உடையவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். அநேகம் பேர் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசன செய்திகளுக்கு விரோதமாகவும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து மறக்க வேண்டாம். கடைசி காலம்தான் தீர்க்க தரிசன காலம். ஆதியாகம காலம் முதல் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு வந்தாலும் தீர்க்க தரிசனம் மட்டுமே இருக்கிற காலம் வெளிப்படுத்தலின் காலம். அதுதான் இந்த காலம். தீர்க்க தரிசன காலத்தில் வாழ்ந்து கொண்டு எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டு தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாய் பேசுவது சற்றும் அறிவில்லாத நிலையாய் இருக்கிறது. அந்த மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். பின்னால் வரும் காரியங்களை முன்னால் சொல்லுகிறவர் அவர். அதுவே தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. அப்படி இருக்க தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாய் வார்த்தை கொடுத்தாலே அது பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் என்று பொருள். பொல்லாத ஆவியின் செயல்தான் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேச வைக்கும். அப்படிப்பட்ட பாவத்தை செய்து கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டாம். தயவு செய்து மனம் திரும்புங்கள். தீர்க்க தரிசனங்கள் எல்லா காலங்களிலும் உண்டு, கடைசி வரை உண்டு. நாம் கர்த்தரோடு ஒன்றாய் சேரும் வரை, கர்த்தருடைய வருகை வரும் வரைக்கும், அவரோடு நாம் சேர்ந்து வாழும் நாள் வரும் வரைக்கும், இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியில் அவர் வந்த பின்பு அவரோடு முகமுகமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனம் தேவைப்படாது. அவரோடு நேருக்கு நேராக நாம பேசிக்கொள்ள முடியும். அதனால் அப்பொழுது தேவைப்படாது. ஆனால் அது வரைக்கும் தேவை. அதை புரிந்து கொள்வோம். தேவை இருக்கும் பொழுது கர்த்தர் நிறுத்த மாட்டார் இந்த காரியத்தை. நம்மை ஆசீர்வதிப்பார்.
தீர்க்க தரிசனம் என்பதே கர்த்தருடைய மனதின் விருப்பத்தை மனிதர்களுக்கு அறிவிப்பது. கடைசி காலத்தில் அறிவிக்காமல் விட்டால் நம் நிலை என்ன ஆகும்? தீர்க்க தரிசனம் கடைசி காலத்தில் இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்து வந்து நம்மை எப்படி அவன் பாடுபடுத்துவான், நாம் எப்படி தப்பிப்பது, எப்படி பாதுகாப்பு அடைவது? நமக்கு பாதுகாப்பு வேண்டாமா? தீர்க்க தரிசனம் வேண்டாம் என்றால் பாதுகாப்பு வேண்டாமா? அவன் நம்மை கொள்ளையிட்டு கொண்டு போகட்டுமா? அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பமா? யோசித்து பார்ப்போம். கடைசி காலத்தில் தான் அதிக தீர்க்க தரிசனங்கள் தேவை. தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட்டால் தான் நாம் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு பெற்று அறிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் தேவை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் போதும். கடைசி காலத்தில் எல்லோருக்கும் தீர்க்க தரிசன ஆவி தேவை. யோவேல் 2:28 சொல்லவில்லையா? மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பெண்கள் முதற்கொண்டு எல்லாரும் உரைப்பார்கள் என்று சொல்லவில்லையா? அந்த காலம் இதுதான். தயவு செய்து மனம் திரும்புவோம். தீர்க்க தரிசிக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாகவும் வாய் திறக்க வேண்டாம். அந்த பாவத்தை சுமக்க வேண்டாம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். என் நீதி சீக்கிரமாய் வருகிறது, அது தாமதிக்காது. அது தூரமாய் இருப்பதும் இல்லை, அந்த ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார் நீதியை நிறைவேற்ற. எல்லோரிடத்திலும் நீதி. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை, கீழ்ப்படிந்தவர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுப்பதற்கு கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலில் என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். சீயோனில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, இஸ்ரவேல் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் ரட்சித்து பாதுகாக்க அவர் வருகிறார். நீதியை சீக்கிரமாய் கொடுக்க வருகிறார். அவர் நீதி நிறைவேற்ற வருகிறார். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாயிற்று. திடீரென்று திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் நம்பாத நேரத்தில் கர்த்தர் வருவார். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து விடுவார். ஆயத்தமாய் இருந்தா போய்விடலாம். இன்றே ஆயத்தப்படுவோம். இன்றே ஆயத்தம் அடைந்து விடுவோம் கர்த்தருடைய வருகைக்கு. இந்த உலக இச்சைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்க. எப்பொழுது சுவாமி வருவீர், சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும் என்று கூப்பிடும் மனநிலை வந்தால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். என் குடும்பம், என் சொத்து, என் வேலை, என் படிப்பு என்னுடையது என்னுடையது என்று இந்த உலகத்தில் எதையாவது நம் மனதில் வைத்திருந்தால் அவைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நாம் ஆயத்தமாகவில்லை என்று பொருள். கர்த்தர் இன்று வருகிறார் என்றால் உடனே நாம் சந்தோஷப்பட்டால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். அவ்வளவுதான். அப்படி ஆயத்தமாவோம். மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மை அவருடன் சேர்த்துக் கொள்வார். நிச்சயம் நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தரோடு சேர்ந்து வாழ ஆயத்தப்படுவோம். சந்தோஷமான அந்த நாட்களை நினைத்திருப்போம். இந்த துன்ப காலங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியில் மிகவும் தீமை செய்கிற மனிதர்கள், கர்த்தருடைய பார்வையில் அதிக பாவம் செய்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பார், அவர்களை எப்படி சபிப்பார், அவர்களுடைய தண்டனை எப்படி வரும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது நாம் எதை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு அருவருப்பான செயல்களை செய்தால் என்ன நடக்கும் என்பதையும், எது கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தருடைய கோபத்தை தூண்டுகிற காரியம் எப்படிப்பட்ட பாவங்கள் இது என்பதை குறித்து மிக தெளிவாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வேத வசனத்தில். நாம் இதை ஆழமாக தியானித்து புரிந்து கொண்டு நம் எச்சரிக்கையுடையவர்களாய் இப்படிப்பட்ட பாவத்திற்கு நம்மை நாம் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தை குறித்து சொல்லப்பட்டதாக இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்னும் ஒரு தேசம் செய்த பாவம் என்ன, அதற்கு கர்த்தர் எப்படி நியாய தீர்ப்பை கொடுக்கிறார், தண்டனை கொடுக்கிறார் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்தில் இருந்த ஒரு தேசத்திற்கு சொல்லப்பட்ட காரியம் அல்ல. இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் மனிதர்கள்
இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் இப்படியாய் தண்டனை கொடுப்பார் என்ற எச்சரிக்கையை ஆண்டவர் இங்கு சொல்லி இருக்கிறார். இவைகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிப்போம். பாபிலோன் என்னும் தேசம் செய்த பாவம். அந்த தேசத்தில் இருந்த மிகப்பெரிய பாவம் ஒன்று இருந்தது. ஒரு காரியம் கவனிப்போம். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு தேசத்தில் மட்டுமல்ல, இன்று உலகெங்கும் இந்த பாவம் இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் இருக்கிறது. ஒரு தேசத்திலோ ஒரு இன மக்களிடத்திலோ மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் பெரும்பாலான எல்லா இடங்களிலுமே பொதுவாய் இருக்கிற பாவமாய் இருக்கிறது. இது நிமித்தமே இந்த பூமிக்கு அதிக தண்டனை வருகிறது. கர்த்தர் கோபம் கொண்டு பல இயற்கை சீற்றங்களையும் பல காரியங்களை அனுமதிக்கிறார். அதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்யாமலும் பிறர் செய்யும் அந்த பாவங்களை தடுத்து போடும்படியாக நாம் ஜெபிக்கவும் வேண்டும். கர்த்தரிடத்தில் இந்த பாவங்களை எங்கள் தேசத்தை விட்டு நீக்கி போடும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பாவம் நம் தேசத்தை விட்டு அகன்று போகும். இப்படிப்பட்ட தண்டனைகள், இயற்கை சீற்றங்கள், பெரும்பாலான பாடுகள், இவைகள் எல்லாம், அதாவது இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் உலகத்திற்கும் வரக்கூடிய பாடுகள் எல்லாம் நீங்கி போகும். சரி, அதை குறித்து நாம் தியானிப்போம். பாபிலோன் தேசத்தில் இருந்த பாவம் என்ன? பாபிலோன் தேசத்தின் கன்னிகையே, நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாய், நீ மண்ணிலே உட்காரு என்று நீ அவமானப்படுவாய், நீ துக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவமானமும் சிறுமையும் மிகுந்த வேதனையும் உண்டாகும் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களுக்கு. இதன் பொருள் என்ன? சற்று நாம் ஆழமாய் யோசிப்போம். அதாவது கர்த்தர் அருவருக்கிற அந்த பாவம் என்ன? அவர்கள் என்னதான் செய்தார்கள் அந்த காலத்தில்? இது 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்படி இருக்க இது இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம் தேசங்களிலும் உலகெங்கும் கூட இந்த பாவம் இருக்கிற இடங்களில் இப்படிப்பட்ட தண்டனைகள் வருகிறது. அதை தப்பித்துக் கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யலாம் என்று கவனித்து பார்ப்போம். அது என்ன பாவம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது பில்லி சூனிய பாவமும் மந்திரவாதமும் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. மேஜிக் என்று சொல்லுவார்கள். மேஜிக் செய்வது, அதை பார்ப்பது, இதெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய பிரமாணத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, அப்படி கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது அதை நாம் செய்யவும் கூடாது. அப்படி செய்கிறவர்களை பார்க்கவும் கூடாது. மந்திரம் தந்திரம் எல்லாம் செய்தார்கள் என்றால் அதை நாம் பார்க்கவே கூடாது. டிவி ஷோக்களில், செல்போனில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிறது. அதையெல்லாம் நாம் பார்க்கவே கூடாது. ஒரு நொடி கூட அதை நாம் ரசித்து பார்க்க கூடாது. அதனால் நமக்கு பாதிப்பு உண்டாகும். அது நிமித்தம் கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டும். அது நம் மனநிலையை பாதிக்கும். பின்பு நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை கொண்டு வரும். சரி, அது என்ன என்று நாம் தெளிவாய் பார்ப்போம். உலகத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. அதாவது சிலர், எங்கேயோ ஒரு சிலர், ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால், தங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மிகவும் போராடி பார்க்கிறார்கள், ஒரு காரியத்தை சாதிக்க முடியவில்லை, அல்லது எதிரிகளை வீழ்த்துவதற்கு இந்த பில்லி சூனியம், மந்திரவாதம் போன்ற காரியங்களை பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் பொல்லாத ஆவிகளின் செயல்கள். அந்த பொல்லாத ஆவிகளை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தி அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் சாதித்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் பெரும்பாலும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலும் இருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது கடைசி காலத்தில் எல்லா பாவமும் சேர்ந்தே வளர்ந்து கொண்டிருக்கிறது, மரம் போல. இப்படி இருக்க, இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும்? எங்க வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் என்னும் சுக செல்வியே, கல்தேயா என்னும் கன்னியே என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பாவம் செய்கிற எல்லோருக்கும் பொருந்தும். அவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் என்றால் பெருமையை நிமித்தம் செய்கிறார்கள். என்னால் எதுவும் முடியும், என்னால் செய்ய முடியும். தெய்வ நம்பிக்கை இருக்காது அவர்களிடத்தில். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. எனக்கு தேவையானதை நானே சாதித்துக் கொள்வேன். நான் ஏதாவது ஒரு காரியம் நடைபெறவில்லை என்றால் அதைக்கென்ன, நான் மந்திரவாதம் செய்து அதன் மூலம் நான் அதை சமாளித்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள். அதை நான் நினைப்பதை சாதித்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள். அப்படி செய்வதனால்
அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் துன்பம் அடைவார்கள். ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் உள்ளம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும். சமாதானம் என்பதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்களுடைய மனநிலை அந்த மந்திரவாதம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் போய் தங்கள் காரியங்களை செய்வதற்காக மந்திரவாதம் செய்கிற அவர்களோடு சேர்ந்து இணைந்து செய்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் சரி பணம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறார்கள். அப்படி செய்வதன் மூலம் அவர்கள் தனி மனித இருதயத்தில் சமாதானம் முதலில் போய்விடும். குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, ஒற்றுமையான வாழ்க்கை இருக்காது. 2 காரியங்கள். 3வது, அப்படி அதிகமாய் பெருகி இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்நாள் முடிவதற்குள் மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் அடைவார்கள். அது வாயினால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அவர்களுடைய துன்பம். மனநிலை பாதிக்கப்படும். அதிகமாய் அவர்கள் மனம் பாதிக்கப்படும். அவர்களுக்கு சமாதானத்திற்கு சமாதானம் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன இருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையா இருக்கும். குழப்பம், பிரச்சனை, போராட்டம், ஒரு நிமிடம் கூட அவர்களால் தூங்க முடியாது. முதலில் தூக்கம் என்பதே இருக்காது. நிம்மதியா இருக்கிறவர்கள் அதிகமாய் தூங்குவார்கள். அடிக்கடி தூங்கலாம், எப்பொழுது படுத்தாலும் தூக்கம் வந்துவிடும் அல்லவா. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் ஆவிக்குரிய பாதிப்பை அடைவதனால் அவர்களால் தூங்க முடியாது. மகா பெரிய வேதனையை அவர்கள் அனுபவிக்க நேரிடும். இப்படியெல்லாம் அனுபவித்தால் மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வதில்லை. கண்டிப்பாக போக முடியாது. அவர்கள் இந்த பாவத்தை செய்கிறார்கள் என்றால் மற்ற எல்லா பாவங்களுக்கும் உச்சகட்டம் தான் இது. மலை உச்சியில் ஏறுவது போல ஒரு பாவத்தை மலையாக கற்பனை செய்தால் அதன் உச்சிதான் இந்த பில்லி சூனிய பாவமும் இந்த மந்திரவாதங்களும். இதுதான் எல்லா பாவங்களின் உச்சகட்டம். பெருமையில் தொடங்கி பில்லி சூனியத்தில் முடியும். இது மகா பெரிய பாவமா இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இப்படி இருந்தால், இப்படி செய்தால் அவர்களை ஊரின் நடுவே கொன்றுவிட வேண்டுமே. கர்த்தரே கட்டளை கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் இருக்கிறது நமக்கு. அந்த காலத்தில் 3000 வருடங்களுக்கு முன்பாக இப்படி செய்ய வேண்டும் என்றே கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை பின்பற்றவில்லை. பின்பற்றி இருந்தால் இந்த அளவுக்கு பாவம் வளர்ந்திருக்காமல் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. இவர்கள் பெருமை உள்ளவர்களாய், ஏனென்றால் எல்லா காரியங்களையும் இப்படிப்பட்ட பிறருக்கு தீவினை செய்வது, யாராவது எதிர்த்து வந்தால் அவர்களை அழித்து விடுவது, குணமாக்கி விடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் எல்லாவித இச்சைகளையும் நிறைவேற்றுவார்கள், எல்லாவித பாவங்களையும் செய்வார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு வரும். அவர்கள் இன்னும் பல காரியங்களையும் செய்கிறார்கள். அவர்கள் பெருமை பிடித்தவர்களாய் இருப்பார்கள். பெருமையும் சுயநலமும் தான் அவர்கள் பிறரை அழிக்க, கொலை செய்ய, மனித உயிரை கொல்லவும் துணிந்தவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி செய்கிறவர்கள் மேல் கடும் கோபம், கர்த்தருடைய கோபம் வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு அவமானம் நேரிடும். அவர்களுடைய மரியாதை போகும். அவர்கள் அவமானப்படுவார்கள். அவர்களுடைய அக்கிரமங்கள் வெளிப்பட்டு அவமானப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஒருவனையும் பாராமல் அவனுக்கு நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். எந்தவித சாக்கு போக்கும் இல்லாமல், கிருபை இல்லாமல் அவர்களுக்கு நீதிக்கு நான் சரி கட்டுவேன். இப்படிப்பட்ட பாவத்திற்கு கர்த்தர் கிருபை காட்டாமல், கிருபை செய்யாமல், இரக்கப்படாமல் அவர்களை நிச்சயம் நீதிக்குட்படுத்தி அவர்களுக்கு தண்டனை தருவேன் என்று சொல்லுகிறார். இது பாபிலோன் தேசத்துக்கு சொல்லப்பட்டது. ஒரு தனி மனித வாழ்க்கையில் இப்படி நடக்கும். பாபிலோன் தேசத்திற்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட பாவங்கள் செய்வதனால், பில்லி சூனியம், மந்திரவாதம் போன்ற காரியங்கள் செய்வதனால் இப்படி ஒரு தேசம் செய்தால் என்ன நடக்கும்? அந்த தேசம் அவமானப்படும். அந்த தேசம் சிறுமைப்படுத்தப்படும். அந்த தேசத்தின் செல்வாக்கு அழிந்து போகும். உலக தேசங்களின் மத்தியில் அந்த தேசம் அவமானப்படும். மற்றவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த தேசத்தின் மேல் இருக்கிற மரியாதை அவர்களுக்கு போய்விடும். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய தீங்கு நேரிடும். பொருளாதார பிரச்சனைகள் வரும். பணம், செல்வாக்கு எல்லாம் அழிந்து போகும். ஏனென்றால் பாபிலோன் தேசம் என்பது உலக நாடுகளிலேயே மிக சிறந்த நாடாக இருந்தது. உயர்ந்த செல்வாக்கான நாடாக இருந்தது. கல்தியா என்னும் சொல்லும் போது அதுவும் பாபிலோன் தேசம்தான். அந்த கல்தியா என்னும் அந்த நகரத்தை குறிப்பிடுது. பாபிலோன் நகரம் மிகவும் அழகுள்ள நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அழகாய் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அவ்வளவு அழகான அந்த நகரம் அருவருப்பாய் தாழ்த்தப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, அவமானப்பட்டு போகும். அது தன் செழிப்பை இழந்து போகும்.
இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஏனென்றால் அதில் பாவம் பொல்லாதது பெரியது. எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர் என்பது. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்தில் போய் உட்காரு, மறைந்து கொள், ஒளிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நீ அழகுள்ள நகரம் என்று இனி சொல்லப்படுவதில்லை. நீ தாழ்த்தப்பட்ட இருளில் போய் உட்காரு என்று ஒரு பெண்ணை சொல்வது போல கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தேசமாய் இருந்தாலும் ஒரு நகரமாய் இருந்தாலும் அக்கிரமமும் பாவமும் செய்யும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவார். அதனால் தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும் நாம இருந்தாலும் நமக்கும் இதுதான். கர்த்தர் அருவருக்கிற பாவத்தை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார். இது ஏன் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்றால், இந்த சம்பவம் குறிக்கப்பட்ட காலம் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிருந்த காலம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக 500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். இன்றிலிருந்து 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். இஸ்ரவேலர்கள் எசேக்கியா ராஜாவின் குமாரனின் காலத்தில் பாபிலோன் ராஜா இஸ்ரவேலை கொள்ளையடித்து அதில் உள்ள எல்லா தேவாலயத்தில் உள்ள தங்கம், வெள்ளி, பொன் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு, அதாவது எருசலேமை பாழாக்கி இடித்து போட்டு கொளுத்தி போட்டு இப்படி எல்லாம் செய்துவிட்டு ஜனங்களை கொள்ளையடித்துக் கொண்டு சிறைப்பிடித்துக் கொண்டு அடிமையாக கொண்டு போய்விட்டார். பாபிலோன் ராஜா செய்த செயல் இது. அங்கு போய் 70 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது ஏன் நடந்தது? இஸ்ரவேலின் தேவன் இதை அனுமதித்தார் இஸ்ரவேலருக்கு. ஏனென்றால் இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எருசலேமில் அவர் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருடங்கள், 100கணக்கான வருடங்கள் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பல தலைமுறைகள் பாவம் செய்து கொண்டே வந்தார்கள். ஓய்வு நாள் அனுசரிப்பு ஒழுங்காய் இல்லை. எந்தவித கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு ஜனங்கள் நடக்கவில்லை. மிகுந்த பாவம் செய்தார்கள். அவர்கள் ஓய்வை அனுசரிக்காததினால் தேசம் ஓய்ந்திருக்கும்படி ஓய்வு நாளை அனுசரிக்க தவறிய 70 வருடங்களை அதற்கு ஈடாக கர்த்தர் 70 வருடம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இவர்கள் இல்லாதபடிக்கு தேசம் ஓய்வை அனுபவிக்கும்படிக்கு தேசம் ஓய்ந்து கிடக்கட்டும் என்று ஜனங்களை பாபிலோனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தார். இவர்கள் செய்த பாவத்திற்கு கோபம் கொண்டு கர்த்தர் தண்டனையாக பாபிலோனிடத்தில் ஒப்பு கொடுத்தார், பாபிலோன் ராஜாவினிடத்தில். இது எப்படி நடக்கும் என்றால், இஸ்ரவேலர்களை கர்த்தர் எப்பொழுதும் பாதுகாத்து வருகிறார், நம்மை பாதுகாப்பது போல. ஆனால் நாம் பாவம் செய்யும் போது நம் பாதுகாப்பை அவர் எடுத்து விடுவார். நம் பாதுகாப்பின் கர்த்தர் நம்மை பாதுகாப்பதினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்தால் கர்த்தர் நம் பாதுகாப்பை எடுத்து விட்டார், அவர் விலகி விட்டார். பொல்லாதவனுக்கு கொண்டாட்டம், அவன் நம்மை பாடாய்படுத்துவான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவன் நம்மை கொண்டாடுகிறான். நம்மை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அவன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். இன்றும் இதான் நடக்கிறது, அன்றும் அதான் நடந்தது இஸ்ரவேல் தேசத்திற்கு. ரெண்டும் ஒன்றுதான். அன்று நடந்தது என்று கதை போல படிக்க கூடாது. இன்று நம் வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பாபிலோன் ராஜாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் 70 வருடம் இவர்கள் அனுசரிக்க தவறிய ஓய்வு நாட்களை இஸ்ரேல் தேசம் அனுபவித்தது. இவர்கள் போய் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனில் இருந்தார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் கொண்டேன், அதனால் என் ஜனங்களை உன்னிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். என் ஜனங்கள் மேல் கோபப்பட்டு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? என் ஜனங்களின் மீது இரக்கம் காட்டியிருக்க வேண்டும். நீ என்ன செய்தாய்? அந்த கோபம், கர்த்தருடைய கோபம் தீர்ந்தது. ஜனங்கள் அங்கு பாடாய் அனுபவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் மிகவும் துன்பப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்த காலத்தில் மிகவும் துன்பத்தை அனுபவித்தார்கள். தங்கள் தேசத்தை இழந்து, கர்த்தருடைய ஆலயத்தை இழந்து அங்கு போய் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் மிகுந்த பாடுகளை அனுபவித்தார்கள். அதெல்லாம் முடிந்த பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை உன்னிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர்கள் மேல் இருந்த கோபத்தினால் நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார்.
கோபம் கொண்டோம், ஒரே அடியை அடித்து போட்டிருக்கலாம், போடவில்லை. ஓய்வு அனுபவிக்கவில்லையா, சற்று விலகீர் என்று விலக்கி விட்டார். அதிலும் இரக்கம். கர்த்தருடைய கடும் கோபத்திலும் கிருபை கிடைக்கிறது. அங்கு அநேகம் நியாய தீர்ப்பை, அவர் நீதியின்படி நியாய தீர்ப்பையும் கொடுத்தார். முற்றிலும் அழிக்கவில்லை. பாபிலோனில் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். கொடுமையை அனுபவித்தாலும் உயிர் இருந்தது அவர்களுக்கு. அதனால்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பாவங்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். வியாதிகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மிகுந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். கர்த்தர் அனுமதிக்கிறார் நம் வாழ்க்கையில். ஆனால் யோசித்து பாருங்கள், எவ்வளவுதான் நம்மை அடித்தாலும், அவருடைய நீதியின் நிமித்தம் நம்மை ஒப்பு கொடுத்தாலும், தீயவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார், அவர்தான் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்தாலும் அதிலும் ஒரு கரம் நம்மை காப்பாற்றுகிறது. அந்த கரம் நம்மை பிடித்து கொண்டே இருக்கிறது. நம் கண்ணீரின் மத்தியில் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தாலும், நாம் கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீரை துடைப்பதற்கென்று அவருடைய திருக்கரங்கள் நம் முகத்தை ஏந்தி கொண்டிருக்கு. இது எப்படிப்பட்ட அன்பு! கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு முறை அல்ல, பல முறை அல்ல, நம்மை எச்சரித்துக் கொண்டே இருப்பார். இதை செய்யாதே, இதை செய்யாதே, இது பாவம், தவறு என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். நாம் சிறு பிள்ளை போல் அடங்க மாட்டோம், செய்து கொண்டே இருப்போம். எதை செய்தாலும், எந்த பாவமாய் இருந்தாலும், என்னால் முடியவில்லை சுவாமி, இன்று ஒரு நாள் மட்டும், இன்று ஒரு நாள் மட்டும் என்று எத்தனையோ பாவங்கள் உலகில் இருக்கிறது. எதையாவது ஒன்று பிடித்துக் கொண்டிருப்போம், விட மாட்டோம். தினந்தோறும் வேதம் வாசி என்றால் வாசிக்க மாட்டோம், போய் பேசிக் கொண்டிருப்போம், புறம் கூறி கொண்டிருப்போம், பொறாமைப்பட்டு கொண்டிருப்போம். விட்டு விடு என்றால் கேட்க மாட்டோம். நமக்கு தெரியும் இதெல்லாம் தவறு என்று, தெரிந்தே செய்து கொண்டிருப்போம். நம்மை திருத்தும்படியாக ஒரு அடி அடிப்பார் கர்த்தர், ஒரு தண்டனை கொடுப்பார். அதை பெற்றவுடன் உட்கார்ந்து அழுவோம். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று கத்துவோம். அப்பொழுதும் நம் கண்ணீரை துடைப்பவர் அவர்தான். அடித்தாலும் அவர் எடுத்து அணைக்கிறவரும் அவர்தான். அப்படி நம்மை காப்பாற்றி தூக்கி எடுத்து, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்! தாய் அன்பு மேலானது என்று சொல்வார்கள். தேவ அன்புக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவு எந்த அன்பும் இல்லை. தாய் அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட தாய் அன்பு தான் பெரியது. ஆனால் அது கூட கர்த்தருடைய அன்போடு ஒப்பிடக்கூடாது. அதுவும் மிக தாழ்வானது. அவ்வளவு அன்புடையவர் ஆண்டவர். அடித்தாலும், ஒரு தாய் தன் பிள்ளைகளை கோபப்பட்டு அடித்தாலும் சற்று விலகி இருப்பார். ஆனால் கர்த்தர் என்ன, அவருடைய அன்பு மேலானது. அவரை போல அன்பு கொள்கிற தெய்வம் வேற எங்கும் இல்லை. எந்த மனிதனும் இல்லை, எந்த தெய்வமும் இல்லை, யாரும் இல்லை. கர்த்தரின் அன்பே மேலானது, பரிசுத்த அன்பது. அடித்தாலும் அரவணைத்து தாங்கி நம்மை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேலர்களை கடும் கோபம் கொண்டு பாபிலோன் ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பு அந்த தேசத்தை குறித்து கேட்கிறார். பாபிலோனே, என் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்தாய்? பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். கோபம் கொண்டு அடித்த பிள்ளையை இவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பாபிலோனியர்கள் என்ன செய்கிறார்கள்? என் பிள்ளைகளை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என் பிள்ளைகள், என் ஜனங்கள் என்ன துன்பப்படுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். பார்த்ததினால்தான் கேட்கிறார். நான் கடும் கோபம் கொண்டு என் ஜனங்களை கொடுத்தேன், நீ என்ன செய்தாய்? இரக்கம் காட்டாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை பாரமாக்கி, வயதானவர்களை எல்லாம், முதிர் வயதானவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அதிகமாய் வேலை வாங்கினாய், கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் செய்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் உயர்ந்தே இருப்பேன். பாபிலோன் பலத்தது, வலுவடைந்தது. அதி நிமித்தமாகவே இஸ்ரவேலை ஆளுகை செய்தது அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது இருக்கிறது போலவே எப்பொழுதும் பலமாய் இருப்பாய், உயரத்தில் இருப்பாய், உயர்ந்தே இருப்பாய், நான் தான் நாயகி என்று நினைத்து கொண்டு, அப்படி உனக்குள்ளே நீ சொல்லிக் கொண்டு என் ஜனங்களை நீ கொடுமைப்படுத்தினாய். இந்த காரியங்களை நினைக்காமலும் இதன் முடிவு என்ன ஆகும் என்பதை உணராமலும் நினையாமலும் போனாய். இதன் பின்பு என்ன நடக்கும், இதன் முடிவு என்ன என்பதை நினைக்காமல் போனாய். நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்பதை நீ மறந்து போனாய். முதிர் வயதானவர்களையும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்திருக்கிறார்கள். கடுமையான வேலையை வாங்கியிருக்கிறார்கள். நுகத்தை வைத்தாய் என்றால் கடுமையாய் வேலை வாங்கியிருக்கிறார்கள். வயதானவர்களை கூட.
இப்பொழுதும் சுக செல்வியே, சுக செல்வி. எப்பொழுதும் பாபிலோன் தேசம், அதாவது துன்மார்க்கர், பாபிலோன் தேசம் என்றல்ல, தீயவர்கள், பொதுவாய் தீயவர்கள், அவர்கள் மனதில் என்ன எண்ணம் என்றால் சுக செல்வி. நான் எப்பொழுதும் இப்படிதான் இருப்பேன், எப்பொழுதும் ஆரோக்கியமாய் இருப்பேன், எப்பொழுதும் செல்வத்தோடு இருப்பேன், எப்பொழுதும் நான் தான் உயர்ந்தவன், என்னை போல யாரும் இல்லை என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் அவர்கள் துன்மார்க்கமே பெருகுகிறது. இப்படி அவர்கள் நினைத்துக் கொண்டுதான் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். அவர்களுக்கு இவர்களுக்கு நம் எதிரிக்கு, அதாவது நம்மை எதிரியாய் நினைக்கிறார்கள் அல்லவா, நமக்கு வந்த நிலை அவர்களுக்கு வரும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருக்காது. எனக்கு ஒன்றுமே வராது, அவர்கள் தான் துன்பப்பட்டு கொண்டு கிடக்கிறார்கள், அவர்கள் தான் தாழ்ந்து போய் கிடக்கிறார்கள், அவர்கள் தான் வியாதியோடு இருக்கிறார்கள், எனக்கு ஒன்றுமே வராது என்ற எண்ணம் துன்மார்க்கருக்கு இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தர் அடிப்பார் என்ற உணர்வு இல்லை. அதனால் அவர்கள் அதிகமாய் சுக செல்வியாய், நான் தான், எனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, என்னை தவிர உயர்ந்தவர் யாரும் இல்லை, நான் விதவையாவதும் இல்லை, சந்தானம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு திருமணமான பெண்ணுக்கு ஒரு மரியாதை என்னவென்றால், கௌரவம் என்றால், கணவரோடு இணைந்து விதவையாகாமல் சுமங்கலியாய் வாழ்வதும் பிள்ளைகளோடு இருப்பதும் தான் மரியாதை. அதுதான் சிறப்பான வாழ்க்கை, அதை தான் எல்லாரும் விரும்புவார்கள். அப்படி என்றால் ஒரு தேசத்திற்கு என்று பார்க்கும் பொழுது, இந்த தேசம் அசைக்கப்படுவதில்லை, செல்வாக்குள்ள தேசம், எனக்கு எந்த தீங்கும் வராது, நான் இப்படியே இருப்பேன், என்னை அழிப்பார் யாரும் இல்லை, எனக்கு தீங்கு செய்ய யாராலும் முடியாது, எனக்கு எல்லாம் வெற்றியாக தான் முடியும், என்னை எதிர்த்து நிற்க ஆளே இல்லை என்ற எண்ணம் ஒரு தேசத்திற்கும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் அழிந்து போவார்கள். அப்படியெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? துன்மார்க்கரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எனக்கு நிகரானவர் யாரும் இல்லை, நான் தான் உயர்ந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் சொல்வதை கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே நாளில் சந்தான சேதமும் விதவை இருப்பும் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். ஒரே நாளில் தேசத்தில் மிகப்பெரிய தீங்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தேசமானது, ஒரு தேசம் மிகவும் பெருமை கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு மனிதன் மிகவும் பெருமை கொண்டிருக்கிறான், எனக்கு நிகர் யாரும் இல்லை, நான் தான் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், ஒரே நாளில் அவன் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அதெல்லாம் அழிந்து போகும். அவன் செல்வாக்கு, பேர், புகழ், பணம், அந்தஸ்து, பணம், பலம், நல்ல பெயர், கெட்ட பெயர், எல்லா பெயரும் ஒன்றுமில்லாமல் போகும், அழிந்து போகும், ஒரே நாளில் நடக்கும். சடிதியாய் துன்மார்க்கருக்கு அழிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருக்கு வரும் அழிவு மெதுவாய் வராது, சடிதியாய் வரும், திடீரென்று. அப்படி வரும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை அழித்து போடுவார். உன் துன்மார்க்கத்தில் நீ திட நம்பிக்கையாய் இருந்து பில்லி சூனியம் செய்வதிலும் மந்திரவாதம் செய்வதிலும் மிகுந்த நம்பிக்கையாய் இருந்து, என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், என்னை யாரும் பார்க்கவில்லை, நான் செய்வது யாருக்கும் தெரியாது, நான் ரகசியமாய் செய்கிறேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் ஞானமும் உன் அறிவும் உன்னை கெடுத்தது. ஒரு மனிதனுடைய உலக அறிவு அறிவு என்றால் உலகத்தை பற்றிய அறிந்து கொள்ளுதல், கல்வி கற்றல், மற்ற காரியங்கள், ஞானமாய் புத்திசாலித்தனமாய் செயல்படுவது அறிவு என்று சொல்லப்படுகிறது. ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. பொல்லாத ஆவிகளை பற்றின ஞானம் அறிந்தவர்கள் இந்த பில்லி சூனியம் செய்கிறவர்கள், இந்த மந்திரவாதம் செய்கிறவர்கள். ஞானமும் உன் அறிவும் உன்னையே கெடுத்தது. நீ எதையெல்லாம் பெரிய திறமை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டு உன்னை ஞானி என்று எண்ணி நீ எதை செய்கிறாயோ, பிறருக்கு நீ எந்த தீங்கை செய்கிறாயோ அதே தீங்கு உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் பெரியவன் என்று உன்னை உயர்த்தினாய். நீ பிறருக்கு செய்த தீமை, உன் மந்திரவாதங்களும் உன் பில்லி சூனியங்களும் உனக்கே செயல்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் தீங்கு வரும் உனக்கு, அது எங்கே இருந்து வரும் என்று உனக்கே தெரியாது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அறியாத இடத்திலிருந்து உனக்கு தீங்கு வரும், நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு தீங்கு வரும், நீ அதை நிவர்த்தி ஆக்க மாட்டாய், அதை நீ சரிப்படுத்த முடியாது. நீ அறியாதபடிக்கு, நீ புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு திடீரென்று பாழ்கடிப்பு வரும், திடீரென்று அழிவு வரும். நீ சிறு வயது முதல், நீ சிறிய பிள்ளையாய் இருக்கும் பொழுதிலிருந்து நீ கற்றுக்கொண்டிருந்த
அந்த பில்லி சூனியங்களும் மந்திரவாதங்களையும் பிடித்து கொண்டு நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் இருக்கிறதா, பலன் இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாவத்தை செய்து கொண்டு நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு கொடுக்கிறேன் உனக்கு, நீ செய்த பாவத்திற்கு. அதே வித்தைகளை வைத்து நீ உன்னை தப்புவித்துக் கொள் பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிறருக்கு பில்லி சூனியம் செய்து தீமை செய்தாய் அல்லவா? பிறருக்கு எல்லா தீங்கையும் செய்தாய் அல்லவா? நீ அறியாத இடத்திலிருந்து உனக்கு தீமை வரும். திடீரென்று வரும். உனக்கே தெரியாமல் வரும். உன் வித்தைகளை எல்லாம் காட்டு பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தப்புவித்துக்கொள், உன் திறமையை வைத்து தப்புவித்துக்கொள் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். அவர் பெரியவர். அவருக்கு மிஞ்சி யாரால் செயல்பட முடியும்? அவர் அடித்தால் வேறு யார் காப்பாற்ற முடியும்? யாராலும் முடியாது. கர்த்தரின் கரம் உயர்த்தப்பட்டு ஒரு மனிதனை அவர் அடித்தால் வேறு யார் வந்து அவனை காப்பாற்ற முடியும்? இருதயத்தில் துணிகரம் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை எல்லா மனிதர்களுக்கும். உன் வித்தைகளினால் உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது நான் கொடுக்கும் அடிகளில் இருந்து. உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். அதிகமா யோசித்து யோசித்து திட்டமிட்டு பிறரை கெடுத்து நீ சோர்ந்து போனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமை செய்கிறவர்கள் திட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். யாரை எப்பொழுது தீமை செய்யலாம், யாருக்கு என்ன செய்யலாம் என்று. அதனால் நீ இளைத்து போனாய், சோர்ந்து போனாய் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் ஜோசியம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நடக்கிறவைகள், இந்த தீமைகள், உனக்கு நான் கொடுக்கும் தண்டனைகளில் இருந்து உன்னை விலக்கி காப்பாற்றட்டும் பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஞானத்தையும் உன் அறிவையும் வைத்து உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது. உனக்கு துணையாக இந்த ஜோசியம் பார்க்கிறவர்கள், அமாவாசை கணிக்கிறவர்கள் எல்லாம் உனக்கு இத்தனை காலம் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் உன்னை வந்து காப்பாற்றட்டும் பார்க்கலாம் என்று கேட்கிறார். இதோ அவர்கள் தானடியை போல இருக்கிறார்கள். இத்தனை காலம் உனக்கு துணை செய்த அமாவாசை கணிக்கிறவர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள், பில்லி சூனிய வேலை செய்கிறவர்கள், மந்திரவாதம் செய்கிறவர்கள் எல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது. அவர்கள் எல்லாம் தாளடியை போல இருக்கிறார்கள். தாளடி என்றால் விவசாய நிலத்தில் நெல், கோதுமை போன்றவை எல்லாம் அறுவடை முடிந்த பின்பு இரண்டாவது முறையாக அந்த செடிகளில் இருக்கிற 1-2 தானியங்கள் ஏதாவது இருக்கும் என்று இரண்டாவது முறையாக அடிப்பார்கள். முதல் முறை அடித்துவிட்டு இரண்டாவது முறையாக அடிக்கும் பொழுது அதில் பதர் போன்றவைகள் வெளியே வரும். அதை நெருப்பிட்டு கொடுத்து விடுவார்கள். அதில் நல்ல தானியங்களை எடுத்துவிட்டு ஆகாதவற்றை நெருப்பிலிட்டு எரித்து விடுவார்கள். அது போல பதர் போல அவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். அக்கினி அவர்களை பட்சித்து போடும். அப்படி என்றால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்று பொருள். அவர்கள் உயிரை அக்கினி ஜுவாலையில் இருந்து அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஜோசியம் பார்க்கிறவர்களும், மந்திரவாதம் செய்கிறவர்களும், பில்லி சூனியம் செய்கிறவர்களும் அக்கினி ஜுவாலைக்கு உட்பட்டவர்கள் போல மிகுந்த துன்பத்தை அடைந்து, மிகுந்த துயரத்தை அடைந்து மரணம் அடைவார்கள். அதிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியாது. மிகுந்த வேதனையை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு மிகுந்த கொடுமையை அனுபவித்து சாவார்கள் என்று பொருள். உயிரோடு இந்த உலகத்தில் மரணமாவது நிம்மதியாய் ஒரே நாளில் முடிய வேண்டும் அல்லவா? அந்த மரணம் அடைவதற்கு முன்பாக மிகுந்த போராட்டத்தை சரீரத்தில் அவர்கள் அனுபவிப்பார்கள். பலருக்கு இப்படி நேர்ந்திருக்கிறது, கண்ணால் பார்த்திருக்கு, நடக்கிறது உண்மையாகவே. பெலிசுனிய வேலை செய்கிறவர்கள், மந்திரவாதம் செய்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற கடைசி காலத்தில் அவர்கள் அனுபவிக்கிற துயரங்கள் சொல்லவே முடியாது. கொடுமையா இருக்கு, அவ்வளவு பயங்கரமாய். அவர்கள் அனுபவிக்கிற துயரங்கள் அக்னி சுவாலை போன்றது. அதில் குளிர் காயவும் முடியாது. எதிரே உட்கார்ந்து இருக்கிற அடுப்பும் அல்ல, அடுப்பை போல அல்ல, அது சுட்டு எரிக்கும். அப்படி என்றால் மிகுந்த துன்பம், சகிக்க முடியாத துன்பம். அதில் எந்த இதமும் இருக்காது. மிகவும் துன்பம் அடைய வேண்டும். வேதனை, துயரம், அலறிக்கொண்டே இருப்பார்கள். உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள். அவர்களை ரட்சிப்பார் இல்லை, அலைந்து திரிவார்கள். இது ஒரு தனி மனிதனுக்காய் இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது, அந்த பாவம் செய்கிற பில்லி சூனியம் மந்திரவாதம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் அலைந்து திரிந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தில் நிற்க முடியாமல், வாழ முடியாமல் அலைந்து திரிவார்கள்.
அது மட்டுமல்ல, அவர்களை பாதுகாப்பார் யாரும் இருக்க மாட்டார்கள். எந்தவித பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைக்காது. மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் தவிப்பையும் என்னென்ன துன்பங்கள் உலகத்தில் உண்டோ அத்தனையும் அனுபவிப்பார்கள் இந்த வேலை செய்கிறவர்கள். இது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்தில் இந்த இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இடம் கொடுத்தால், தேசத்தின் தலைவர்களோ தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களோ இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இடம் கொடுத்தால் அது மிகுந்த துயரத்தை தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட பாவத்திற்கு இப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் அடையாதபடிக்கு இந்த பாவங்கள் எதையும் நாம் செய்யக்கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டிருந்தால், அதாவது மை வேலை செய்வது, பில்லி சூனியம் செய்வது, மந்திரவாதம் செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் இன்றே அவைகளை தூக்கி எறிந்து போட்டுவிட்டு, செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, பிறருக்கு செய்தவர்களாய் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பாவத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போட்டு மனம் திரும்பி கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வேறு யாராவது அப்படி பில்லி சூனியம் மந்திரவாதம் செய்தால் பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்டவர்களை கண்டு அஞ்சவே வேண்டாம். கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது இப்படி செய்தால் அது அவர்களையே போய் தாக்கும். அந்த தீமை நம்மை தொடாது. தைரியமாயிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட பாவத்திற்கு பயப்படவே தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக